ஆப்ஷன் ட்ரேடர் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்க துவங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி செப்டம்பர் 15ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றது, என்னெல்லாம் முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிக்கிறோம், அப்புறம் இடையில அப்படியே ஃபாஸ்ட் பண்ணிடுறீங்க, வேகம் எடுத்துடுறீங்க அப்படின்னு சின்ன ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நான் நிவர்த்தி செஞ்சிடறேன். ஆப்ஷன்ஸ் ட்ரேடை பொறுத்தவரை எல்லாரும் என்னென்னா ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் காலம் மாற ஸ்ட்ராட்டஜி தான் க்ரியேட் பண்ணுறீங்க. முதல் மார்க்கெட்டோட கான்செப்ட் என்ன, எப்படி நடைபெறுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் 3 வகையான மார்க்கெட் இருக்குது. அதுக்கு வீடியோ பண்ணுறோன்னு சொல்லியிருந்தோம். ஒன் சைடு மார்க்கெட், இது பல வீடியோவில் நம்ம சொன்னதான். வால்டைல் மார்க்கெட், சைடுவே மார்க்கெட். ஆப்ஷன்ஸ் பையரை பொறுத்தவரை இந்த ஒன் சைடு மார்க்கெட்லேயும் வால்டைல் இருக்கலாம். ஒன் சைடு மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்ட் எந்த சைடு ஹை பிரேக் பண்ணிகிட்டு இருக்கானோ அந்த சைடு போகிறக்கு ட்ரை பண்ணலாம். வால்டைல் மார்க்கெட்டில் யார் லோலிருந்து ரெக்கவர் ஆகிறாங்களோ அவங்க சைடு நீங்கள் பையிங் இருக்கலாம். சைடுவே பொறுத்தவரை மார்க்கெட்டுக்குள்ளே எட்டியே பார்க்கக்கூடாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். செல்லருக்கு 3 வகையான மார்க்கெட்டுமே ஏற்றுறதுங்க. பையருக்கு, ஆப்ஷன் பையரை பொறுத்தவரை இதுதான் முக்கியம். முதல் மார்க்கெட்டை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும். இங்கே ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணால் ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, வால்டைல் மார்க்கெட்டுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி, சைடுவே மார்க்கெட்டுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பிரிக்கணும். அதை பிரிக்காமல் ஒரே ஸ்ட்ராட்டஜி எடுத்துட்டு அதை எல்லா மார்க்கெட்டுக்குள்ளேயும் கொண்டு போய் உட்கார வைப்பேன் அப்படின்னீங்கன்னா நீங்கள் பங்கு சந்தையை விட்டு காணாமல் போயிடுவீங்க. அதாவது ட்ரேட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஒரு 10 வர்த்தகம் ஒரு ஸ்ட்ராட்டஜியில் பண்ணுறீங்க, 3 வர்த்தகம் தான் ஓகே, 7 வர்த்தகம் நஷ்டமாகுதுன்னா முதல்ல அந்த 7 வர்த்தகம் நஷ்டமாகிற வர்த்தகத்தை தடுக்கணும். அதாவது இந்த 3 வர்த்தகம் ப்ராஃபிட் வரதுல கூட லாஸ் ஆகலாமே தவிர அந்த 7 வர்த்தகம் லாஸ் வருது பார்த்தீங்களா, அந்த வர்த்தகத்தை மேற்கொள்ளாமல் தவிர்க்க தெரியணும். இதுதான் ஒரு மனக்கட்டுப்பாடு. இதை தெரிந்தவர்கள் பார்த்திங்கன்னா நீண்ட நாள் மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பாங்க. இதை பற்றி யாரும் தெரியாதவங்கன்னா யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு சமைச்சு கொடுத்துருவாங்க, அதை பார்த்து நம்ம வந்து ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறத பேஸ் பண்ணுவோம். ஆனால் ஸ்ட்ராட்டஜி ஏன் க்ரியேட் ஆச்சு, ஏன் எப்படி இயங்குது அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு காணொளி போட்டுட்ருக்குறோம். இங்கே பாருங்கள், ஆப்ஷன் கணக்கு டிஃப்ரென்ஸ் முக்கியம், ப்ரைஸ் இல்லை. இது ஆப்ஷன் பையருக்கு ஒரு பெரிய எதிரி அப்படின்னு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்து ஆகஸ்ட் 19ஆம் தேதி நம்ம காணொளி கொடுத்துருக்குறோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது வந்துட்டு ரொம்ப அதிகமான பேர் பார்த்துருக்கணும். அதே மாதிரி மிக அதிகமான பேர் ஃபீட்பேக்கை கொடுத்துருக்கணும். ஆனால் இது வந்து ஒரு வரவேற்பை வந்து பெற முடியல. அது டைட்டில்னாலையா இல்லை நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு புரியலையா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் ஒவ்வொருவரும் முக்கியமாக தெரிந்திருக்கணும் அது என்ன அப்படிங்கிறதான் இங்கே பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறோங்க, எதுவுமே நம்ம விடலை. ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க நிறைய பேர். அதே மாதிரி வந்துட்டு இது புரிதல் இல்லைன்னு கொண்டு வரீங்க. அதை கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்க அப்படின்னா மிகப்பெரிய புரிதல்கள் ஏற்படும். ஓகே, எப்பவும் போல் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேஞ்சுன்னு என்ன, ஹை மைனஸ் லோ. இது எங்கேருந்து க்ரியேட் ஆகும், ஓப்பன்லேருந்து ஹை, ஓப்பன்லேருந்து லோ, இது க்ரியேட் ஆகும். அப்போ இதை வச்சு தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ ஒரு ப்ரீவியஸ் க்ளோஸ் ஸ்ட்ரைக்கும் உங்களுக்கு முக்கியம், ஓப்பன் ஸ்ட்ரைக்கும் முக்கியம். இங்கே முக்கியமாக எல்லாரும் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்க பிரச்சனையில் மாற்றுறது என்ன அப்படின்னா, அதிகமான நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ப்ரீமியத்தை ஸ்பாட்டோட ஒன்றி பார்ப்பாங்க. கண்டிப்பாக ஸ்பாட்டோட ஒன்றி பார்க்கக்கூடாது. இது முழுக்க ஃப்யூச்சர். உடனே ஃப்யூச்சர் வந்துமே எல்லோரும் என்ன பண்ணுவீங்க, மந்த்லி ஃப்யூச்சரை போய் பார்ப்பீங்க. கிடையாது. இது வந்து ஒரு வீக்லி ஃப்யூச்சரை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீக்லி ஃப்யூச்சர் எடுத்துக்கணும். மந்த்லி ஃப்யூச்சரோட ப்ரீமியத்தை பார்க்குறீங்கன்னா மந்த்லி ஃப்யூச்சரை பார்க்கலாம். அநேகமாக நீங்கள் வீக்லி கான்ட்ராக்ட் தான் பண்ணுவீங்க. அதனால் வீக்லி கான்ட்ராக்ட்டுக்கு ஒரு ஃப்யூச்சர் நமக்கு கண்ணுக்கு தெரிந்த மாதிரி இல்லை, கண்ணுக்கு தெரியாமல் இருக்குது. அப்போ இதை எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, சேம் ஸ்ட்ரைக்கோட கால் புட்டுக்குண்டான டிஃப்ரென்ஸ் தான் நமக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு விலை முக்கியமல்ல அப்படிங்கிற காணொளி தான் நம்ம பதிவு பண்ணிட்டு வந்தோம். ஓகே, இன்றைக்கி பாருங்கள்,
மார்க்கெட் வந்துட்டு எஸ்டர்டே ஹைலோ இது ரெண்டுமே பிரேக் பண்ணல ஸ்பாட் வைஸ். அப்போது மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன புள்ளியிலிருந்து ஹை பார்த்தா 19 புள்ளி 20 புள்ளி போயிருக்காங்க. அப்போ ஓப்பன் டு லோ 70 புள்ளி, மொத்தமே 89 புள்ளி தான். இந்த கடந்த 4 நாட்களாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு சோதனை காலம்னே சொல்லலாம். மொத்த ரேஞ்சே 100 பாயிண்ட். அப்போ இதில் 100 பாயிண்ட் தான் மூமெண்ட்டே நடக்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரைக்கோட மூமெண்ட் என்னவாக இருக்கும், ஒரு 50 புள்ளியில், அதாவது ஐடிஎம் ஆப்ஷனுடைய மூமெண்ட்டே ஒரு 50 to 60 புள்ளிக்குள்ளே தான் இருக்கும். அப்போ இதில் ஓடிஎம் ஆப்ஷன் என்ன பண்ணும், கவலை கிடந்தான். இதை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது ஒரு சராசரியாக மூமெண்ட் எப்போ நடக்கும் எப்போ நடக்காது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இதற்கு நமக்கு உகந்ததாக இருக்கிறது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அண்ட் ஆக்டிவ் கான்ட்ராக்ட். இதை நம்ம பார்க்க தெரிஞ்சிருக்கணும். தொடர்ச்சியாக நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கிறவங்க பழைய காணொலியும் இன்றைய காணொலி, அதாவது நேற்றைய காணொலியில் நம்ம என்ன பேசுகிறோம் இன்றைய காணொலியில் என்ன பேசுகிறோம் அப்படின்னு ஒப்பீடு பண்ணிங்க அப்படின்னா இதை ஹிண்ட்டாக எடுத்தாலே உங்களுக்கு பல தகவல்கள் கிடைக்கும். இங்கே என்னென்னா எளிதாக கடந்து செல்கிறீர்கள். யாராச்சும் ஒருத்தர் எங்கேயாச்சும் பை சொல்லலாம், இங்கே பை பண்ணுங்கள் இங்கே பை பண்ணுங்கள் சொன்னால் அந்த காணொலியில் நம்ம பார்க்குறோம். ஆனால் ஏன் பை பண்ணுறோம் ஏன் செல் பண்ணுறோம், அப்படி எதனால் இம்பேக்ட் ஆச்சு எதனால் இம்பேக்ட் ஆகலை, நீங்கள் மனப்பூர்வமாக உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் நீண்ட காலம் ட்ரேட் பண்ண முடியும். இப்போ நம்ம வந்துட்டு ஏன் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி தரது இல்லை அப்படின்னா இந்த 3 மார்க்கெட்டையும் நீங்கள் உணரணும். இப்போ ஒரு விஷயம் நீங்கள் கேட்குறீங்க, அதை வந்துட்டு இன்றைக்கி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்கிறோம், நாளைக்கு அது அப்படி நடந்திருக்காது. உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் இதை பார்த்தீங்களா நான் கேட்பேன். திருப்பி அது அடுத்த நாள் வந்து அது மாதிரி நடந்திருக்காது. உடனே நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி பார்த்தீங்களான்னு கேட்பேன். அப்போது ஒவ்வொன்றும் காரணங்கள் தான் நான் சொல்லுவேனே தவிர அதை உணர்ந்தால் மட்டும்தான். இன்றைக்கி நான் ட்ரேட் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவு எடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போ நீங்கள் ஏன் முடிவு எடுத்தீங்க இல்லை அப்படின்னு தெரியணும். காரணங்கள் சொல்லிகிட்டு இருக்க டெய்லி மார்க்கெட் வந்துட்டு இந்த மூமெண்ட் ஆச்சு இந்த மூமெண்ட் ஆச்சு நான் சொல்லலாம். ஆனால் ட்ரேடு பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனுடைய பிரச்சனை தெரியும். நம்ம ட்ரேட் பண்ணி லாபம் வந்தால் சரி நஷ்டம் வந்தால் சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் சுய முடிவு எடுக்கணும். அதனால தான் பலருக்கு நான் கொடுக்கக்கூடிய பதில் சுய ஆய்வு செய்யுங்கள் தொடராய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நிறைய பேருக்கு இது வந்து வருத்தம் கொடுக்கும். ஆனால் இதை உணர்ந்தவங்களுக்கு தான் அதோட, அதாவது என்ன சொல்கிறது, பசியோடு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ருசி தெரியாது. ஆனால் அந்த பசியோட அருமை தெரிஞ்சு அவங்க உணவு எடுத்துக்குவாங்க. ருசிக்காக சாப்பிட்றவங்க பார்த்தீங்கன்னா வயிறு நிறைய சாப்பிட மாட்டாங்க. ருசி இருந்தால் சாப்பிடுவாங்க, ருசி இல்லைன்னா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் பசியில் இருக்கிறவங்க எந்த ஃபுட்டை கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அப்போ அதனால் ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணுறது முக்கியம் இல்லை, முதல் மார்க்கெட்டை எப்படி நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். அது ஆப்ஷன் வர்த்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதுலேயே 8 நிமிஷம் ஆயிடுச்சு, வாங்க போகலாம். இங்கே பாருங்கள், 25,150 கால் புட்டோட நேற்றைய டேட்டா, இது இன்றைய டேட்டா. இந்த 150 கால் புட் நான் ஏன் எடுத்தேன் அப்படின்னா எந்த ஸ்ட்ரைக்கில் கால் புட்டுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் வந்து குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை தான் நான் ஏடிஎம் ஸ்ட்ரைக்காக எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் 15 புள்ளி. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். 25,150 கால் புட்டில் எவ்வளோ வித்தியாசம் இருந்தது, 35 புள்ளி இருந்ததா, சாரி 15 புள்ளி இருந்ததா. இருபத்தி 100ல் கால் புட்டோட டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 35 புள்ளி இருக்கும். 25,50 கால் புட்டில் 85 புள்ளி இருக்கும். 25,200 கால் புட்டில் நமக்கு 65 புள்ளி இருக்கும். இதை நான் மாற்றல, உங்களுக்கு நான் செக் பண்ணி காமிக்கிறேன். 25,200 கால் புட்டுங்களா, நேற்றைய இது டேட்டா பாருங்கள். காலுடைய ப்ரைஸ் 44, புட்டோட ப்ரைஸ் 109. இதுக்குண்டான டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 65 புள்ளி நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பாருங்கள், 25,100. 25,100க்கு பாருங்கள் 57,91. அப்போ 57க்கும் 91க்கும் பார்த்தீங்கன்னா 35 புள்ளிகள் வரும். அந்த 35 புள்ளிகள் தான் 25,100 கால் புட்டில் எழுதியிருக்கேன். அடுத்தது 25,050, 85 ரூபா எழுதியிருக்குன்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 85 ரூபாய் இருக்கிறது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எளிமையாக தெரிஞ்சிடும். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இதுதான் கோடிங். இதை தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்துட்டு
ட்ரேட் அப்படிங்கிறது சூஸே பண்ணக்கூடாது, தேர்ந்தெடுக்கவே கூடாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், 25,135 நேற்று மார்க்கெட் இருந்தது அப்படின்னாச்சு. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் இறங்கியிருக்கு. அப்போ புட்டோட வேல்யூ என்ன பண்ணியிருக்கணும்? ஏற்றமாக இருக்கணுமா? இன்றைக்கி பாருங்கள், புட் ஆப்ஷனுடைய நேற்றை விலை 80 ரூபாயில் இருந்திருக்கான், இன்றைக்கி 75 ரூபா தான் இருக்கிறான். அப்போ எப்படி மார்க்கெட் இறங்கி இருக்கு? இது ஏமாத்து வேலை, இதனால தான் நாங்கள் ஆப்ஷன் ட்ரேடிங்கே பண்ணுறதில்ல, நல்லா ஏமாத்துறாங்க அப்படின்னு நிறையா பேர்த்துக்கு தோணும். இதுக்கு பெயர் தான் டிகே. இந்த டிகே எப்படி நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம அருணாச்சலம் திரைப்படத்தை நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லியிருந்தோம். 30 நாளில் 30 கோடி செலவு பண்ணணுங்கிற மாதிரி இங்கே ஏடிஎம்மோட விலையை எக்ஸ்பைரியில் யார் ஏடிஎம்மாக இருக்கிறாங்களோ அவங்களோட வேல்யூ 0. புரியுதுங்களா? அப்போ இதை நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்பாட்டோட ஒன்றி பார்க்குறோம். ஆனால் எக்ஸ்பைரி வந்து ஸ்பாட் ஈக்குவல் டு ஃப்யூச்சர் அப்படிங்கிறதான் கான்செப்ட். அப்போது அந்த நேரத்தில் மட்டும்தான் உங்களுக்கு நியர்பை ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஆகும்போது உங்களுக்கு தெரியும். ஆனால் கேப் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் இருக்கும்போது நீங்கள் ஸ்பாட்டை எடுத்துக்காட்டுக்காக எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கீடுகள் முற்றிலும் தவறாக போகிவிடும். ஓகே, அடுத்தது பாருங்கள். இதை பேஸ் பண்ணி தான் நான் ஆடட் ப்ரீமியம் அப்படின்னு டெய்லி போட்டுட்ருக்கோம். ஆனால் அது ஏன் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல புட்டோட ப்ரைஸை இன்க்ரீஸ் பண்ணல, இதுன்னு டிக்ரீஸ் பண்ணிட்டேனா? இங்கே பாருங்கள், 80 ரூபா இருக்கிறவன் 75 ரூபா இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம்? 5 ரூபா மைனஸா? இங்கே கால் பாருங்கள், 65 ரூபா இருக்கிறவன் 26 ரூபா இறங்கியிருக்கான். அப்போ டோட்டல் என்ன? 65ல் 26 போச்சுன்னா 40 பாயிண்ட்டு, இதில் 5 பாயிண்ட்டு, 45 பாயிண்ட் இறங்கியிருக்கானா? இந்த 45 பாயிண்ட் இறங்கின மார்க்கெட் எங்கே இருக்குது? 25,105 இருக்கான்னு அர்த்தம். இந்த 25,105 இருக்கானா உடனே கோடிங் பாருங்கள், 25,100 கால் புட்டோட விலையை விட காலோட விலை 5 ரூபாய் ஜாஸ்தியாக இருக்கணும் அப்படிங்கிற கோடிங். இது நான் எதுவுமே மறைக்கலை, அப்படியே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்டிபி புட்டோட விலை 44, காலோட விலை 45. நமக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்கும்னா 5 ரூபா வித்தியாசம் இருக்கும்னு சொன்னோம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு 50 காசு தான் வித்தியாசம் இருக்குது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைனா நமக்கு ஓடிஎம் ஆப்ஷனில் டைம் வேல்யூ மிஸ்மேட்சாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் கிடைக்குது. ஏன்னா இவங்க 2 பேர் 44. இப்போ பாருங்கள், 25,050, புட்டோட விலை 28, காலோட விலை 77. அப்போ எவ்வளோ இருக்குது? நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது, ஒரு 50 ரூபா நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ இதை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ 25,100, ஆனால் 150 என்ன ஆயிடுச்சு? 26, சாரி நான் தான் தப்பாக பேசிட்டேன், 5 ரூபா வித்தியாசம் சொன்னேன். 26,75, 49 ரூபா தான். வேறு எதையோ பார்த்து தவறாக நான் இது பண்ணிட்டேன். லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் 26,75. அப்போ என்ன கேப் ஆயிடுச்சு? நமக்கு 49 ரூபா தான். அப்போ இது கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா காலோட விலையை விட புட்டோட விலை நமக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது? 49 ரூபா ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? 25,100 கால் புட் நமக்கு வந்து கால் வந்து 1 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். பார்த்தீங்களா? அப்போ 25,050 எவ்வளோ இருக்கணும்? அப்போது 51 ரூபா ஜாஸ்தியாக இருக்கணும். யாருது? 25,050. ஓகேங்களா? அடுத்தது 25,000 100 ரூபா இருக்கணும். 100 ரூபா இல்லை 99, 98 எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா? இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? ஸோ இதுதான் கோடிங். அப்போ என்னென்னா நமக்கு இந்த டைட்டில் படி உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், டிஃப்ரென்ஸ் தான் முக்கியமே தவிர ப்ரைஸ் முக்கியம் அல்ல. அப்போ இதனால தான் நீங்கள் ஒன்று பை பண்ணி வச்சுட்டு ஹோல்டு பண்ணுறீங்க. இப்போ நேற்று ஒன்றும் இல்லை, மார்க்கெட் கீழே தான் முடிஞ்சிருக்கிறான். அப்போ இந்த புட் ஆப்ஷன் 25,150 புட் ஆப்ஷன் 80 ரூபாய்க்கு பை பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள், மார்க்கெட் கீழே இறங்கி இவன் 75 ரூபா தான் இருக்கானா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. ஆனால் இங்கே என்ன கோடிங்? இந்த டிஃப்ரென்ஸ், அதாவது புட்டோட ப்ரைஸை ஏற்றாமல் காலோட ப்ரைஸை மட்டும்
புட்டும் இறக்கிட்டாங்க. அப்போ இதுக்கு நமக்கு ஒரு நேற்றே ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 25 100 கால் புட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனால் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கால் கொடுத்துருந்தாங்க. மார்க்கெட் நாளைக்கு இந்த ஹைக்கு மேலே இல்லைன்னா மட்டும் கால் செல்லர் டாமினேட் பண்ணிடுவாங்க, கால் செல்லர் வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம். அதை நீங்கள் பார்த்துருந்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இது மெதுவாக சொல்கிறேன், எதுக்காக அப்படின்னா இது புரிஞ்சுக்கிறக்காக. ஓகே, அடுத்தது இந்த ஆடட் ப்ரீமியம். நேற்று 2 ப்ரீமியத்தையும் ஆட் பண்ணுறீங்க, 146 ரூபா. இன்றைக்கி இந்த 2 ப்ரீமியம் 150 கால் போட்டு ஆட் பண்ணுறீங்க, 100 ரூபா தான் இருக்கிறாங்க. அப்போ இது செல்லருக்கு தான் தாக்கம். அப்போது இங்கேயே தெரிஞ்சிருச்சு நமக்கு இன்றைக்கி டிகேக்குள்ளே இருக்கும்போது ஆப்ஷன் பையருக்கு உண்டான வாய்ப்பு குறைவு அப்படின்ட்டு. இதை வந்து ப்ரீ மெம்பர்ஷிப்போட வீடியோவில் பாருங்கள், நம்ம காலையிலேயே கொடுத்துட்டோம். ஆப்ஷன் பையர் இன்றைக்கி வந்து வியாபாரத்தை தவிர்ப்பதே நல்லது. ஏன்னா ஸ்ட்ராடல் இருக்குது, அந்த ஸ்ட்ராடலில் டிகேவும் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஆப்ஷன் பையராக வர்த்தகம் செய்வதை தவிர்ப்பது தான் நல்லது. ஏன்னா ரொம்ப 70% சைட்வே தான் இருக்கும், ஏதாச்சும் ஒரு பக்கம் மூவ்மெண்ட் ஆகலாம். அதுக்கு ஹையோ லோவோ பிரேக் ஆகிருக்கணும் அப்படிங்கிற ஹிண்ட்டை நான் காலையில் ப்ரீ மெம்பர்ஷிப்புக்கு கொடுத்துருந்தேன். இது வந்து பரிந்துரை கிடையாது, மார்க்கெட்டை பார்க்குற விதத்தை. இது ஒன்றுங்களா. அடுத்தது பாருங்கள், 25 150 கால் புட். இது நேற்றைய டேட்டா படி நமக்கு என்ன, 150 கால் 44 ரூபா, இது 65 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், 25 200ன்னு நம்மளுக்கு தெரியும். இன்றைக்கி கால் ஆப்ஷனுடைய ஹையே 70 ரூபா வச்சுருக்கான். அப்போ என்ன அர்த்தம், 25 150 + 70. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் 25 220க்கு மேலே போகணும் அப்படின்னா, அதாவது எக்ஸ்பைரியில் இந்த 70 ரூபாய் எனக்கு வேணும் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கணும், இது 25 200க்கு 220க்கு மேலே இருக்கணும். ஸ்பாட்டும் வீக்லி ஃபியூச்சரும் இருக்கணும். இப்போ ஏன் ஸ்பாட்டு கொடுக்குறீங்கன்னா, ஏன்னா ஸ்பாட் ஈக்குவல் டு வீக்லி ஃபியூச்சர். அது நீங்கள் வீக்லி ஃபியூச்சர் உங்கள் கண்ணுக்கு தெரியாது, உடனே கணக்கீடு பண்ணுறவங்களுக்கு தெரியும். கணக்கீடு பண்ண தெரியாதவங்க ஸ்பாட்டை தான் நீங்கள் பார்ப்பீங்க. இருந்தாலும் புரிதலோடு ஏன் இது வரைபடத்தில் நீங்கள் வந்து காமிக்க மாட்டேங்கிறீங்க. வரைபடம்னா இந்த விஷயங்கள், இந்த ப்ரீமியம் டிகே நடக்கிற விஷயம் உங்களுக்கு வரைபடத்தில் தெரியாது. வரைபடத்தில் தெரியும், உணர முடியாது, மனதார உணர முடியும். ஏன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, க்ரீன் கேண்டில் வந்தால் பை, ரெட் கேண்டில் வந்தால் செல் அப்படிங்கிற கான்செப்டில் தான் நீங்கள் போவீங்க. அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது. அப்போது இங்கே யார் பவர்ஃபுல் அப்படின்னு எடுத்துட்டா 25 200 புட்டும் 250 புட்டும். ஏன், இவங்க 70 ரூபாயை தாண்டாத வரை அவ்வளோதான் லாஜிக். அப்போ பாருங்கள், 25 200 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் மட்டும் போதும். அவன் 109 ரூபா 97. அப்போ அவன் என்ன அர்த்தம், 25 200 - 97, அப்போ 25,103 அப்படிங்கிற விலை. அப்போ இந்த 97 இவன் கட் பண்ணவே கூடாது. நீ கட் பண்ணவே கூடாதுன்னா 25 103க்கு கீழே தான் மார்க்கெட் ட்ரேட் நடக்கணும். அப்போ நமக்கு நாளைக்கும் கோடிங் கிடச்சாச்சு. இந்த 97 ரூபா லோ, இந்த 25 200 புட் கட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா 25 100 கால் வந்துட்டு புட்டோட விலைக்கு மேலே இருக்கவே கூடாது. அப்படி இல்லை அப்படின்னால 25 200 டாமினேட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே அர்த்தம். அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ் 109. அப்போ என்ன அர்த்தம், 25,090. அப்போது காலுடைய விலையை விட புட்டோட விலை 25 100 கால் புட்டோட விலை 10 ரூபா புட்டு ஜாஸ்தியாக இருந்தாலே போதும். அப்போ அவங்க சொன்ன மாதிரி எடுத்துடுவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே நமக்கு கிடைக்குது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 25 150 இங்கே பாருங்கள், இப்போ இது 65 ரூபா இருக்கான், இதோடது 70 ரூபா இருக்கான். இங்கே பாருங்கள், காலையில் 10:20க்கு எடுத்தது. காலோட ஹை 25 150, காலோட ஹை 70 ரூபா, புட்டோட லோ 70 ரூபா. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டோட ஹையே 25 150ன்னு அர்த்தம். அப்போ அடுத்தது மார்க்கெட் வந்து ஹையும் பிரேக் ஆகலை, ஆனால் இந்த புட்டு வந்து 5 ரூபா லோ கட் ஆகிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட்டோட ஹையை 25 155 மாற்றிட்டாங்க. ஆனால் மார்க்கெட் ஹை வந்ததா இல்லை. அப்போ இவங்க 5 ரூபா டிகே பண்ணினதுனால மார்க்கெட்டோட ஹையை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஸ்பாட்டோட டேட்டா. ஸ்பாட் ஹை பிரேக் ஆகிருக்கான்னு பாருங்கள், இல்லை. இந்த நேரம் வரை தான் உங்களுக்கு ஆவரேஜாக வந்திருக்காங்க. அடுத்தது 25 150 கால், இவங்களுக்கு ஹை வந்திருக்காங்களா, வரவே இல்லை. ஆனால்
புட்டு மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் போட்ட லோவை மீண்டும் மீண்டும் பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம், இவங்க லோ பிரேக் பண்ணி மார்க்கெட்டை ஹை பிரேக் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்களே தவிர ஆனால் ஹை வரவில்லை. இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பொருள். அப்போ இதெல்லாம் புரிஞ்சுட்டா தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ காலையிலேயே பாருங்கள் 25,150 புட்டுக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், இந்த பேரல் லைன் 72 அப்படிங்கிற ஒரு சப்போர்ட்டாக கொடுத்துட்டு 25,100 வரும்போது இவங்க 102 ரூபா வந்திருக்கணும். அடுத்தது 25,050 வந்தால் இவங்க 135 ரூபா வரணும். எப்போ அப்படின்னா காமன் ஏடிஎம் 72 இருக்கிற வர. ஆனால் இங்கே பிரச்சனை என்ன, காலையிலேயே காமன் ஏடிஎம் என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள் 66.42 25,100 கால் புட் 58 ரூபா. இது டைம் பாருங்கள், உங்களுக்கு 10:30க்கே என்னாச்சு, 72 ரூபா இருந்ததை 15 ரூபா குறைச்சிட்டாங்க. அப்போது இந்த டிகே நடக்கும்போது சைடுவேக்குள்ளே அதிகமாக போயிடுச்சு. நேற்றைய ஹையும் கட் ஆகலை, நேற்றைய லோவும் கட் ஆகலை மார்க்கெட்டு. அப்போ இன்பிட்வீனில் இருக்குது, டிகே ஆகுதுன்னு இது செல்லர் என்ஜாய் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு நமக்கு எடுத்துக்காட்ட என்ன ஆயிடுச்சு, ஆடட் ப்ரீமியமும் நெகட்டிவ் இருக்குது. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு தான் ஆடட் ப்ரீமியம். அப்போ ஆடட் ப்ரீமியம் நெகட்டிவில் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் டிகேல இருக்குது, ஒரு ஒன் சைடை இழுத்துட்டு போக முடியாது. அப்போ இந்த ரெண்டு ப்ரீமியம் 146ன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். அப்போ 25,150, இது ப்ளஸ் 150 மைனஸ் 150 போட்டுக்கோங்க. அப்போ மார்க்கெட் 25,000, இந்த பக்கம் வந்துட்டு 25,300. அப்போ இந்த ரெண்டுமே போகாது. மார்க்கெட் வந்துட்டு 25,000ம் போகாது, 25,300ம் போகாது. ஏன்னா இவங்க மைனஸில் இருக்கிறாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆப்ஷன் செல்லர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ஜாலி என்னென்னா 25,000 புட்டையும் செல்லடிச்சிடுவாங்க, 25,300 காலையும் செல்லடிச்சிடுவாங்க. இவங்களுக்கு எப்போ லாஸ் வரும்னா, இந்த ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவ் வரும்போது மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு பக்கம் லாஸ் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஆடட் ப்ரீமியம் மைனஸாக இருக்கும்போது உங்களுக்கு அழகான லாஜிக் இது என்னென்னா 25,150 கால் புட்டி தான் நம்ம ப்ரீவியஸ் க்ளோஸ் ஏடிஎம் எடுத்துருக்கிறோம். அப்போது இது ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவாக இல்லாத போது 25,000க்கு மார்க்கெட் போகிறக்கு வாய்ப்பு இல்லை, 25,300க்கும் போகிறக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற தகவல் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, ஜாலியாக 25,000 புட்டியும் 25,300 காலையும் உடனே செல் அடிச்சிடுவாங்க. உடனே செல் அடிச்சிடுவாங்கன்னா கண்டிப்பாக பண்ணணுன்ட்டு இல்லை, அவங்களுக்கு அதிகமான ப்ராபபிலிட்டி. இப்போ பாருங்கள் 25,000 புட்டு நமக்கு நேற்றைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 29, இன்றைக்கி 32 ரூபா, 18 ரூபா. சரி, க்ளோஸ் டு க்ளோஸே பார்த்துக்கலாம். அப்போ 10 ரூபாயை காணுமா. அடுத்தது 25,300 கால், இவன் பாருங்கள் 18 ரூபா, இங்கே 4 ரூபா தான் இருக்கிறான். அப்போ என்ன அர்த்தம், இவங்ககிட்டையும் 14 ரூபா காணும். அப்போ ரெண்டு ப்ரீமியத்தினால உங்களுக்கு ஒரு 10 ரூபா ப்ராஃபிட் கிடைச்சாலே 750 ரூபா ப்ராஃபிட் தான். இது என்னென்னா கேரண்டீடு ப்ராஃபிட். எப்போ வர, இது பாசிட்டிவில் வந்தால் மட்டும்தான் ஏதாச்சும் ஒரு முனையை டச் பண்ணுறக்கே வாய்ப்பு அப்படிங்கிறது இங்கே லாஜிக். இதுக்காக தான் இந்த ஆடட் ப்ரீமியமை நம்ம பதிவு பண்ணிகிட்டே வர்றோம். இதை நன்றாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது 25,150 கால் படி நமக்கு ஹை 25,154. இது புட்டு லோ பிரேக் பண்ணணுனால இந்த ஹையை கிடச்சிது. சப்போஸ் புட்டு லோ பிரேக் பண்ணலைன்னா இந்த ஹையே வந்திருக்காது, 25,150 தான் இருந்திருக்கும். இதே லோ பார்த்தீங்கன்னா 25,075. மொத்த டைரக்ஷன் மூவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 80 புள்ளி தான் நடந்திருக்காங்க. ஸோ இதுக்காக மார்க்கெட்டை பற்றி புரிதல்கள் ஏற்படணும். நேற்றே ஆக்டிவ் கான்ட்ராக்டில் பார்த்திங்கன்னா லெவல்ஸ் எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சிடலாம். ஓகே, இந்த 25,250 புட் அதையும் நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த 25,250 புட் பாருங்கள், 150 இருக்கும்போது இங்கே 100 இருக்கும்போது 170, 25,050 இருக்கும்போது 212, அந்த காமன் ஏடிஎம் 72 இருந்தால். ஆனால் இங்கே காமன் ஏடிஎம் என்ன ஆயிடுச்சு, 50க்கு கீழே போயாச்சு. இங்கே பாருங்கள் 25,250 புட்டோட டேட்டா பாருங்கள், ஹை 177 தான் போயிருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்கணும், இவங்க 160க்கு மேலேயும் 170க்கு மேலே நின்றுருந்தால் மட்டும்தான் அந்த ஃபர்தர் ரேலி மார்க்கெட் கீழே கொண்டு வரக்கே வாய்ப்புகளாக அமைந்திருக்கும் அப்படிங்கிற டேட்டாவெல்லாம் நமக்கு கிடச்சாச்சு. ஓகே, இதே நீண்ட நேரம் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் கதை பேசுன மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கதையை நம்ம ஏன் பேசணுங்கிறது உன்னிப்பாக கவனித்தவங்களுக்கு, ஸ்கிப் பண்ணாமல் போனவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். ஏன்னா இது ஃபுல்லாகவே மேத்தமெட்டிக்கல்ஸ் தான், கணக்கீடு. அப்போ 25,100 கால் பாருங்கள்,
புட்டும் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே, காலும் ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே. இந்த ரெண்டு ப்ரீமியமே 45. இந்த 45 90 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அப்போ 25,000, 100 ரவுண்ட் ஆஃப் எடுத்துக்கோங்க. 25,000ம் 25,200க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்கிறோம். நாளைக்கு இவங்களோட ட்ரேடிங்கில் இவங்க ரெண்டு பேர்த்தோட எல்டிபியை நீங்கள் ஆட் பண்ணும்போது இது 90க்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் 25,000க்கு கீழேயோ இல்லை 25,200க்கு மேலேயோ போக முடியும். அதுவும் யாராச்சும் ஒருத்தரே 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். இதுதான் லாஜிக். புரிஞ்சிருச்சுங்களா? இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 90 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அதுதான் ஆடட் ப்ரீமியம் பாசிட்டிவ். அப்போ தான் வந்து செல்லர் பேனிக் ஆகிறான்னு அர்த்தம். அப்போ அவங்க பேனிக் ஆனால் என்ன, பேனிக் ஆகலைன்னா என்ன? அப்போ பேனிக் ஆகலை, இந்த 90 ரூபா கீழே இருக்குன்னா இந்த 25,000 புட்டையும் 25,200 காலையும் செல் அடித்தவங்க ஜாலியாக இருந்துருவாங்க. ஆனால் இதை தாண்டி போகுது அப்படின்னா அவங்க ப்ரெஷரில் இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம். அப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் 100க்கு மேலே இருக்கணும். அப்போ இதில் யாராச்சும் ஒருத்தர் 100க்கு மேலே இருந்தால் தான் மார்க்கெட் 25,000 கீழே புட்டு இருந்தால் 25,000 கீழே போகும். அதே மாதிரி 25,200க்கு மேலே போகணும்னா 100 கால் வந்துட்டு என்ன பண்ணணும், 100 ரூபாய்க்கு மேலே இருக்கணும். அப்போ இவங்க ரெண்டு பேரும், அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோவே ரெண்டு பேருமே 40 கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அர்த்தம், 25,060ம் அடுத்தது 25,140 வந்தாச்சு. அப்போ யாராச்சும் ஒருத்தர் மார்க்கெட்டை இதற்கு கீழேயோ இதற்கு மேலேயோ இருந்தால் மட்டும்தான் அப்போ நாளைக்குன்னு ஒரு லோ அமையும். அப்போ இதை பேஸ்டு நீங்கள் மார்க்கெட்டை புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முக்கியம். அடுத்தது பாருங்கள், நேற்றைய தினமே எடுத்துக்கலாம். உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளனேஷனுக்காகத்தான், இதெல்லாம் ப்ரூஃபோடு தான் உங்களுக்கு காட்டுறோம். நேற்று 25,150 ஹை பாருங்கள் 88. அப்போ 25,238. இவனோட ஹை 130. அப்போ என்ன அர்த்தம், 25,020. அப்போ இதுக்கு டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ, நமக்கு கிட்டத்தட்ட 220 புள்ளி. டிவைட் பை 2 போட்டால் 110 புள்ளி வருமா? அப்போது 25,150 நமக்கு ஏவரேஜ் பாயிண்ட் 110. அப்போ இதிலிருந்து 110 ஆட் பண்ணுங்கள், 25,130. இன்றைக்கி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,130க்கு கீழே தான் அதிகமாக இருந்திருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தகவல் கொடுக்குறாங்க. இது நல்லா புரிஞ்சுட்டிங்கன்னா தெரியும். அப்போ இதுக்கு கீழே இருக்கிற வரை 25,130 புட்டு தான் என்ன பண்ண முடியும், டாமினேட் பண்ண முடியும். ஆனால் அவன் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இல்லாத தான் ஒரு பெரிய கவலைக்கிடமாக போயிடுச்சு. ஓகே, அதே கான்செப்டை இப்போ இங்கேயும் கொண்டு வரலாம். நிறைய கணக்கீடு கொடுக்குறேன், டம்ப் பண்ணும்போது உங்களுக்கு புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் புரிஞ்சிட்டிங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப எளிது. அப்போ 25,100, இதோட ஹை காலோட ஹை 90. அப்போ 25,190, புட்டோட ஹை 70, 25,030. அப்போ இதற்கு தொலைவு 160 புள்ளிகள். டிவைட் பை 2னா 80. அப்போ இங்கே என்ன வருது, 25,110. அப்போது இந்த இடத்துல 25,110க்கு மேலே மார்க்கெட் இருந்தால் என்ன நடக்குது, 110க்கு கீழே இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அப்போ இதை புரிந்து கொள்வது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ 25,100, 25,110. இதை ஃபீட்பேக்கை நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது ஸ்பாட்டில் வீக்லி ஃபியூச்சர். ஓகேங்களா? ஓகே, காமன் ஏரியா நம்மளுக்கு 45. இந்த 45 என்ன பண்ணோம்னா எல்லா ஸ்ட்ரைக்குக்குமே 25,000 கால் புட் 45, 25,050 கால் புட் 45, 25,100 கால் புட் 45, 25,150 கால் புட் 45, 25,200 கால் புட் 45. அப்போ 45க்கு கீழே மீட்டிங் நடந்தால், அந்த மீட்டிங்னா என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் எடுத்து பழகணும். கிராஃபை தான் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க, கிராஃபை பார்த்து முக்கியமே கிடையாது. இங்கே பார்த்தீங்களா, இது 0 பாயிண்ட், இதுதான் 0 பாயிண்ட். அப்போ இந்த இடம் தான் நமக்கு டிகே. அப்போ 72 ரூபா இருந்தவன் 57, 15 ரூபாய் காணும். அப்போ இப்போ எவ்வளோ முடிஞ்சிருக்கான், 45 ரூபா இருந்திருக்கான். அப்போ கிட்டத்தட்ட 28 ரூபாயை குறைச்சிருக்காங்க. புரியுதுங்களா? ஓகே, செல்லர் பேனிக் ஏரியா. அப்போ இது 45 எடுத்துக்கிறோம். அப்போ 25,145க்கு மேலேயோ 25,055க்கு கீழேயோ மார்க்கெட் இருக்கணும். அப்போ 25,055 டு 25,145க்குள்ளே மார்க்கெட் வந்து இதற்குள்ளே இருக்கிற வரை உங்களுக்கு சைடுவேர் வால்டைலுக்குள்ளே தான் இருக்கும். ஒன்று இதற்கு கீழேயோ இல்லைன்னா இதற்கு மேலேயோ இருக்கணும். அப்போ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவான், 25,050 காலும் 25,150 புட்டும் ஆக்ஷனில் இருக்க போகிறான். அப்போ இதை தான் நீங்கள் உன்னிப்பாக கவனிக்கணும். ஸ்ட்ராடல்னால் 2 ஆட் பண்ணால் 90 புள்ளிகள் வந்துடுமா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்,
25100லிருந்து 90 புள்ளிகளை கழிக்கிறோம், 90 புள்ளிகளை ஆட் பண்ணுறோம். இதை வந்து காலோட லோ காலோட ஹை ஆட் பண்ணுறோம், புட்டோட லோ புட்டோட ஹையை மைனஸ் பண்ணுறோம். பேனிக் ஏரியா இங்கே தான் விஷயமே இப்போ இருக்குது. ஆக்டிவ் கான்ட்ராக்டில் 25100 கால் புட்டு தான் இருக்காங்க. இப்போ நாளைக்கு இந்த டிகே 45 பாயிண்ட் அப்படிங்கிற டிகே நடக்காமல் டிகேவே நடந்தாலும் மார்க்கெட் எஸ்டர்டே ஹை ஆர் எஸ்டர்டே லோவுக்கு உட்பட்டு இல்லாமல் வேறு எங்கேயாச்சும் இருந்தாங்க அப்படின்னா ஒரு மூவ்மெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மூவ்மெண்ட்டை நம்ம 25,000 to 25,200க்குள்ளே எதிர்பார்க்கணும். அதனை கடந்தாங்கன்னா மார்க்கெட் ஒரு பெரிய இம்பேக்ட் ஜோனை கிரியேட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டை 25,000லேருந்து 25,200க்குள்ளே எங்கேயாச்சும் முடிக்க பார்ப்பாங்க. அப்போ மாட்டிக்கணும். இப்போ பாருங்கள், 25,100, அடுத்தது 25,050, 25,150, அடுத்து 25,000, 25,200. நம்ம சொன்ன எல்லா ஸ்ட்ரைக்கும் இங்கே கவர் ஆயிருக்கா? இதுதான் முக்கியமே. இது வேல்யூமில், இது வேல்யூவில் பார்த்தா இது ஸ்ட்ரேடல். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு 25,000 காலும் 25,150 புட்டு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை ஆவரேஜ் பார்த்தா 25,075. ஸோ 25,075 நாளைக்கு என்ன இம்பேக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதை பாருங்கள். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்ட்ரைக்கு தான் ஆக்டிவாக பண்ண போகிறாங்க. அப்போது ஐடிஎம் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் வேல்யூ இருக்கும். முடிந்தளவு இது சப்போஸ் டிகேவாக இருந்து மார்க்கெட் ரொம்ப ஸ்லோ டவுன் ஆச்சுன்னா ட்ரேடை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இல்லை மார்க்கெட் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறானா மட்டும் ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே ஏடிஎம் மீட்டிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ இதை உன்னிப்பாக கவனிங்க. இது நல்லா உங்களுக்கு ஆய்வுக்கு உட்படுத்தும். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். முடிஞ்சளவு மெதுவாக உங்களுக்கு எல்லா கால்குலேஷன் சொல்லியிருக்கேன். நிறைய விஷயங்கள் நீங்கள் வரைபடத்துலேயே அடாப்ட் ஆனதுனால நான் சொல்கிற விஷயங்கள் உங்களால் தொடர்ச்சியாக எடுத்துக்க முடியாது. சும்மா பேசிகிட்டே இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் இந்த கணக்கீடை நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா இது ஒரு அற்புதமாக இருக்கும். அதில் நம்ம வந்துட்டு எல்லா விஷயமே உங்களுக்கு கொடுத்தாச்சு ஆச்சுங்களா. எல்லாத்துக்குமே வீடியோ இருக்குது. இதை பேஸ் பண்ணி தான் டெய்லியும் நான் அந்த டாபிக்ஸை தான் நம்ம கவர் பண்ணிகிட்ருக்குறோம். ஆனால் ஏன் பண்ணுறோன்னே உங்களுக்கு தெரியறதில்ல. அது தெரியறதில்லைன்னா காரணம்னா இந்த இன்டெப்த்தை, இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் தான் முக்கியம், ப்ரைஸ் முக்கியம் இல்லை அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் இன்றைக்கி புரிஞ்சுட்டதை நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.